ஸ்மெல், பாதாமோட ஸ்மெல்லு செம்மையா இருக்குங்க. அதுலயும் உங்க கையில ம், என்ன? ஆ, அது ஒன்றும் இல்லை, பாதாம். ம். வாவ், ஃபேண்டாஸ்டிக் டிசைன். என்ன சொன்னீங்க? நான் உங்க சாரியில் இருக்கிற டிசைனை தாங்க சொன்னேன். ஓஹோ. அப்படின்னு நான் சொல்லுவேன்னு நீங்க நினைப்பீங்க. அதாங்க இல்ல. அப்புறம் என்னங்க, ஒரு தேவதை, நோ நோ, ஒரு தேவதையே என் முன்னால இருக்கும்போது நான் ஏங்க சாரியோட டிசைனை பத்தி சொல்ல போறேன். நான் சொன்னது உங்களை தான், உங்க டிசைனை தான். ம்ஹும். என் கண்ணோடு கலந்த மின் அழகே. என்னது? கவிதை கவிதை. ஓஹோ. சொல்லுங்க சொல்லுங்க. என் கண்ணோடு கலந்த மின் அழகே, என் நெஞ்சோடு அனைத்த பூமகளே, காமம் என்னும் ஒற்றை சொல்லால் என்னுள் 1000 மாற்றங்கள் தரப்போறவளே, உன் நெஞ்சோடு சாய்ந்திட நான் இங்கு தவிக்கிறேன். ம்ஹும். என் பருவத்தின் பார்வையிலே பல பெண்கள் கடந்தாலும் உன்னை மட்டும் நினைக்கிறேன். ஓயாமல் துடிக்குதே என் புஜம். கனவுகளை கலைத்தாய், நினைவுகளை குழைத்தாய், இரத்த நாளங்களில் காமத்தீயை விதைத்தாய். Who is the black sheep? போனை சைலண்ட்ல போடுங்க. சாரிங்க. சரி, நானும் சரிங்க. ம். அது ஒரு ஃப்ளோல போகும்போது டிஸ்டர்பன்ஸா இருக்குல்ல. ஆ. ஆமா, என்ன சொல்லிட்டு இருந்தேன்? ஆ. அது- ஆ. பாத்தீங்களா, நான் சொல்ல வந்ததே மறந்துட்டேன். பரவாயில்ல விடுங்க. அதானே பார்த்தேன். ஒரு கவிதைக்கு இன்னொரு கவிதை பிடிக்காது தானே? நீங்க ரொம்ப ஜாலி டைப்பா இருப்பீங்க போல இருக்கு சூர்யா. உங்க கூட எந்த பொண்ணு இருந்தாலும் சிரிச்சுக்கிட்டே இருப்பாங்க. உங்க ஒய்ஃப் ரொம்ப கொடுத்து வச்சவங்க. என்னங்க திடீர்னு இப்படி கால வரட்டீங்க? ஆ, ஏ? எனக்கு இன்னும் கல்யாணமே ஆகலைங்க. ஐ எம் ஸ்டில் பேச்சுலர், யூனோ. ஓ, ஓகே ஓகே. ஆனா சீக்கிரமாவே இந்த பேச்சுலர் ஃபேமிலி மேனா ஆக போறான். ஓ சூப்பர். பொண்ணு பார்த்தாச்சா? யா, என்கேஜ்மெண்ட்டே முடிஞ்சிருச்சு. ஓஹோ, கங்க்ராச்சுலேஷன் சூர்யா. தேங்க்யூ தேங்க்யூ. சூர்யா, நான் உனக்கு கேட்டா தப்பா நினைக்க மாட்டீங்களே? கேளுங்க போனா, நான் எதுவும் நினைக்க மாட்டேன். மேரேஜ் பண்ண போறீங்க, அப்புறம் ஏன் இங்க? ப்ளீஸ் என்ன தப்பா நினைக்காதீங்க. கேட்கணும்னு தோணுச்சு, அதான் கேட்டேன். அதுல என்னங்க தப்பு? நீங்க ஓப்பனா கேட்டது எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ஐ லைக் யூ. ம். இப்போ புதுசா ஒரு கம்பெனிக்கு ஜாப் அப்ளை பண்ணும்போது எக்ஸ்பீரியன்ஸ் வேணும்னு கேட்பாங்கல்ல. ம். ஏன் கேட்குறாங்க? எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தா அவன் நல்லா வேலை பார்ப்பான்னு ஒரு நம்பிக்கை தானே? ம். Am I right? யா, அப்சல்யூட்லி ரைட். சாதாரணமா வேலைக்கு இங்க எக்ஸ்பீரியன்ஸ் தேவைப்படுது, மேரேஜுக்கு தேவைப்படாதா? அதுலயும் இந்த ஃபர்ஸ்ட் நைட் எக்ஸ்பீரியன்ஸ் இஸ் வெரி எக்ஸ்பென்சிவ், ரைட்? ஸோ அந்த எக்ஸ்பீரியன்ஸுக்காக தான் இங்க உங்களை
தேடி வந்திருக்கேன். வாவ், கிரேட். டோன்ட் வரி, உங்க எக்ஸ்பீரியன்ஸ்க்கு நான் கேரண்டி. தேங்க்யூ. உங்க ஃபியான்சி நேம் என்னன்னு நான் தெரிஞ்சுக்கலாமா? கண்டிப்பா. அவங்க பேரு ஸ்வாதி. அவங்க என்ன பண்றாங்க? சாஃப்ட்வேர் இன்ஜினியரா இருக்காங்க. ஓகே. ஆமா, ஆ, ஸ்வாதி உங்கள மாதிரியே எக்ஸ்பீரியன்ஸ் வேணும்னு நினைச்சு வேற யார்கிட்டயாச்சும் போனா? ஸ்டாப் இட் போனா. என்ன பேசுறீங்கன்னு தெரியுதான் பேசுறீங்களா? ம், ஐயோ, ஏன் டென்ஷன் ஆகுறீங்க? டென்ஷன் ஆகாதீங்க சூர்யா. எக்ஸ்பீரியன்ஸ் உங்களுக்கு மட்டும் இருந்தா போதுமா? நீங்க மேரேஜ் பண்ண போற பொண்ணுக்கும் இருக்கணும்ல. ப்ளீஸ் போனா, அவளை பத்தி பேசாதீங்க. அவ ரொம்ப நல்ல பொண்ணு. ம்ஹும். நீங்க கட்டிக்க போற பொண்ணு மேல அவ்வளோ நம்பிக்கை. இதே நம்பிக்கை தானே அவங்களுக்கும் உங்க மேல இருக்கும். அந்த நம்பிக்கையை காப்பாத்த வேண்டியது உங்க கடமை தானே. அவங்க நம்பிக்கையை கெடுக்கிற மாதிரி நடந்துக்கிறீங்களே, இது உங்களுக்கு நியாயமா இருக்கா? என்ன சூர்யா, ஆம்பளைங்களுக்கு ஒரு நியாயம், பொண்ணுங்களுக்கு ஒரு நியாயமா? நீங்க எப்படி உங்க ஃபியூச்சர் ஒய்ஃப் ஃப்ரெஷ்ஷா வரணும்னு எதிர்பார்க்கறீங்களோ அதே மாதிரி தானே அவங்களும் எதிர்பார்ப்பாங்க. சூர்யா, சாரி, நான் உங்க மூட ஸ்பாயில் பண்ணிட்டேன்னு நினைக்கிறேன். வாங்க, நான் உங்களுக்கு எல்லாம் கத்துத்தரேன். ஏன்னா நான் உங்களுக்கு வாக்கு கொடுத்துருக்கேன். உங்களுக்கு எல்லா எக்ஸ்பீரியன்ஸும் கிடைக்கிறதுக்கு நான் கேரண்டி. வாங்க சூர்யா. எடுத்து பேசுங்க சூர்யா. உங்க ஸ்வாதி தானே. ஃபர்ஸ்ட் நைட் எக்ஸ்பீரியன்ஸ்க்காக இங்க வந்திருக்கேன்னு சொல்லுங்க. எடுத்து பேசுங்க. ஹலோ, ஹாய், எங்க இருக்கீங்க? வீட்லயா இருக்கீங்க? நம்ம மேரேஜுக்கு என் ஃப்ரெண்டை இன்வைட் பண்ண வந்திருக்கேம்மா. ஓ, அப்படியா? உங்க ஃப்ரெண்டா? ஆ, அவங்க பேர் என்ன? புவனேஸ்வரி. ஓஹோ. அவங்க எனக்கு ஃப்ரெண்டுங்கிறத விட சிஸ்டர் மாதிரி. ஓ, சிஸ்டர் மாதிரியா? சரி, நான் அப்புறமா கால் பண்ணுறேன். சிஸ்டர், நீங்கள் கண்டிப்பாக என் மேரேஜுக்கு வரணும். ம்.